வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ரொம்பவும் முக்கியமானது. திருமணம் என்பது இரண்டு மனிதர்களின் இணைப்பு மட்டுமல்ல, அது இரண்டு மனங்களையும் இரண்டு குடும்பங்களின் வாழ்க்கை நோக்கங்களையும் இணைக்கக்கூடியது. ஆனால் ஏன் பல திருமணங்கள் சில ஆண்டுகளில் சிக்கலாகி விடுகின்றன தெரியுமா? ஏன் ஆரம்பத்தில் இருந்த அன்பு மெதுவாக குறைந்து விடுகிறது? இந்த கேள்விகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பதில் கூறியவர் கௌதம புத்தர். இன்று அவர் கூறிய தம்பதியர் வாழ்க்கை நெறிகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். பகுதி 1. பரஸ்பர மரியாதை. புத்தர் கூறியது என்ன? மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு நீடிக்காது. கணவன் மனைவியை தன்னை விட கீழாக பார்க்கக்கூடாது. மனைவி கணவனை குறைத்து மதிக்கக்கூடாது. பொது இடத்தில் அவமானப்படுத்தாதீர்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். பேசும்போது குரல் உயர்த்தாதீர்கள். உதாரணம்: ஒரு சிறிய தவறு நடந்தால் நீ எப்பொழுதும் இப்படித்தான் என்று சொல்லாதீர்கள். அது அவர்களை காயப்படுத்தும். மரியாதை என்பது அன்பின் அடித்தளம். பகுதி 2. கோப கட்டுப்பாடு. புத்தர் கோபத்தை பற்றி என்ன சொல்கிறார்? கோபம் என்பது மற்றவரை எரிக்க நினைத்து நம்மையே எரித்துக் கொள்வது. கணவன் மனைவி வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு இயல்பு. ஆனால் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் திரும்ப பெற முடியாது. 10 வினாடி அமைதியாக இருங்கள். அந்த நேரத்தில் பேச வேண்டாம். உணர்ச்சி அடங்கிய பின் பேசுங்கள். ஒரு நிமிட கோபம் ஒரு ஆயுள். வருத்தமாகாதபடி கவனமாக இருங்கள். பகுதி 3. நம்பிக்கை மற்றும் நேர்மை. திருமண வாழ்க்கையின் தூண் நம்பிக்கை. புத்தர் கூறிய முக்கியமான நெறி: உண்மை பேசுவது மன அமைதியை தரும். பொய் சொல்லாதீர்கள். ரகசிய வாழ்க்கை வேண்டாம். செலவுகள், நண்பர்கள், முடிவுகள் அனைத்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் கட்டுவது கடினம். பகுதி 4. பொருளாதார ஒத்துழைப்பு. புத்தர் குடும்ப வாழ்க்கையில் பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். செலவுகளை திட்டமிடுங்கள். சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒருவர் சம்பாதித்தாலும் அதை இருவரும் மதிக்க வேண்டும். நான் தான் சம்பாதிக்கிறேன் என்ற ஆங்காரம் குடும்ப அமைதியை கெடுக்கும். பகுதி 5. அன்பு மற்றும் கருணை. புத்த மதத்தின் மைய கருத்து கருணை. தம்பதியர் வாழ்க்கையில் துணையின் பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள். உடல் சோர்வுடன் இருந்தால் உதவுங்கள். நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி என்ற ஒரு வார்த்தை உறவை மாற்றிவிடும். பகுதி 6. பொறுமை. புத்தர் சொல்வது: பொறுமை மிகப்பெரிய தவம். திருமணத்தில் 100% பொருத்தம் இருக்காது. வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வதே அறிவு. பகுதி 7. ஆன்மீக இணைப்பு. இருவரும் சேர்ந்து தினமும் 5 நிமிடம் அமைதியாக அமருங்கள். நன்றி உணர்வுகளை பகிருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். இவை உங்கள் ஆன்மீக இணைப்பு உறவை ஆழமாக்கும். நண்பர்களே, திருமணம் என்பது தினமும் கவனிக்க வேண்டிய ஒரு தோட்டம் போல். அதை பராமரித்தால் மலரும். கவனிக்கவில்லை என்றால் காய்ந்துவிடும். புத்தர் கூறியது எளிது: மரியாதை, பொறுமை, கருணை, உண்மை இவை சமமாக இருந்தால் சந்தோஷமான தம்பதியர் வாழ்க்கை இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.